ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிவிஷன் கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 202 மார்க்ஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது 5th 2 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி D and E are points on the side AB and AC respectively such that D is parallel to BC, and also if AD equal to 8x minus 7, DB equal to 5x minus 3, AE equal to 4x minus 3 and EC equal to 3x minus 1, then find x. ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஏபிசி. அதில் டிங்கிறது பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் ஏசி. ஏபி ஏசிக்கு மேலே லை ஆகிற பாயிண்டோட நேமு டி அண்ட் இன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் வரையணும். அண்ட் ஆல்சோ எப்படி இருக்கணுமா, டி பேரலல் டு பிசியாக இருக்கணுமா இருந்துட்டு, ஸோ அதோட லென்த்தோட சைட்ஸோட லென்த்தெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்திருந்தா ஃபைண்ட் எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முதல்ல நம்ம ட்ரையாங்கிள் வரையலாம். ஸோ இப்போ நான் ட்ரையாங்கிள் வரைகிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ எங்கே வேணாலும் நம்ம ஏபிசி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே பாருங்கள், டி இஸ் பேரலல் டு பிசி. பிசிக்கு பேரலாக எது இருக்கணும், டிஇ இருக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பாக இதுதான் பிசியாக இருக்கும். அப்போ தான் நம்ம டிங்கிற பேரல் லைன் வரைய முடியும். DE parallel to BC, and also நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா D is the point on AB. அப்போ ஏபிங்கிற சைடில் என்ன பாயிண்ட் இருக்கணும், டிங்கிற பாயிண்ட். அண்ட் E is the point on AC. அப்போ ஈங்கிற பாயிண்ட்டு எந்த சைடு இருக்கணும், ஏசியில் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஏங்கிறது மேலே இருக்கும், பிசிங்கிறது கீழே வரும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டிங்களா? இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸ் வேல்யூஸை நம்ம மார்க் பண்ணலாம். ஏடி அவங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா 8x minus 7. BD or DB என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5x minus 3. AE என்ன கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா 4x minus 3. EC என்ன கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா 3x minus 1. ஸோ அவங்களே such that given கொடுத்துட்டாங்க. இது பேரலல்னு கொடுத்துட்டாங்க. பேரல்னாலே கண்டிப்பாக இது this satisfy Thales theorem. Thales theorem படி we can write ratio. Thales theorem ratio என்ன? ஸோ by Thales theorem நம்ம ரேஷியோ எழுதிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம ரேஷியோ எழுதிக்கலாம். பிக் பை ஸ்மால் எழுதிக்கலாம், இல்லை ரெண்டு ஸ்மால் சைஸை நீங்கள் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ரேஷியோ எழுதிக்கோங்க. ஸோ நான் எப்படி எழுதுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஏடி, அதாவது இந்த ரெண்டு பக்கம் சேமாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கணும் அர்த்தம். அதுதான் தேல்ஸ் தியரம். ஸோ நான் எடுத்துருக்கிறது ஏடி பை பிடி, ஸ்மால் பார்ட் ரெண்டே எடுத்திருக்கேன். அப்போ ரைட் சைட்லேயும் ஸ்மால் பார்ட் எடுங்க, ஏஇ பை இசி. ரேஷியோ நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ நான் இந்த ரெண்டு ஷார்ட்டாக வச்சு நான் எழுதியிருக்கேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல். ஸோ இப்போ நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏடி இஸ் 8x minus 7, BD is 5x minus 3, AE is 4x minus 3 and EC is 3x minus 1. இப்போ இது நீங்களோட நார்மல் ஃபார்மெட்டு தான். ஃப்ராக்ஷன் பை ஃப்ராக்ஷன் கிராஸ் மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா 8x minus 7 இந்த 3x minus 1 மல்டிப்பிளாக வந்துடும். இங்கே இருக்க அந்த 5x minus 3 மல்டிப்பிளாக போயிடும் இன்ட்டு 4x minus 3. ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ப்ராக்கெட்னாலே மல்டிப்ளை, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8 3 is 24x ஸ்கொயர் மைனஸ் 8x, 7 into 3 மைனஸ் 21x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7. அதே மாதிரி ரைட் சைடில் 20x ஸ்கொயர் மைனஸ் 15x மைனஸ் 12x ப்ளஸ் 9. டேக் எவ்ரி திங் இன்ட்டு ஒன் சைட். எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு போங்க. நான் எந்த சைடு, நான் ரைட் சைடு இருக்க லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ 24x ஸ்கொயர் மைனஸ் இதனுடைய ஆட் பண்ணிடலாம், மைனஸ் லைக் டேர்ம் தான் பண்ணிங்கன்னா 29x வருது, ப்ளஸ் 7 இருக்கும். இது எல்லாமே லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் 20x ஸ்கொயர் மைனஸ் இதனுடைய ஆட் பண்ணலாம், மைனஸ் 27 வரும். மைனஸ் 27 லெஃப்ட் சைடு வந்தால் ப்ளஸ் 27x ப்ளஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ லைக் டேர்மை கரெக்ட் பண்ணுங்கள். இங்கே 24 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 4x ஸ்கொயர். இங்கே லைக் டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 29 இருக்குது, இங்கே ப்ளஸ் 27 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2x, இங்கே 7 மைனஸ் 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இது குவாட்ரிகேஷன். அதுக்கு முன்னாடி காமனாக 2வால் நம்ம டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ரிகேஷன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 1 வரணும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ நெகட்டிவ். அதை நெகட்டிவ் நம்ம இங்கே போடணுமான்னு பாருங்கள். ஆட் பண்ணால் மைனஸ் 1 வரணும். அப்போ கண்டிப்பாக ஹையஸ்ட் வேல்யூ ஷுட் பி ஹையர். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ ஷுட் பி நெகட்டிவ். அப்போ இந்த நெகட்டிவ் இங்கே வரும். அப்போ
ஸோ உங்கள் ஃபேக்டர்ஸ் 1 அண்டு -2. பட் இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் தான் எப்படி எழுதுவீங்க, அந்த கோஎஃபிஷியனோட சேர்த்துடணும். ஸோ 2x போட்டுட்டு உங்களோட ரூட் இஸ் +1 ஒரு ஆன்சர். 2x போட்டுட்டு அனதர் ரூட் இஸ் -2 = 0. தட் மீன்ஸ் ஈச் டேர்ம் = 0. அப்போ 2x = -1, x = -1/2. இங்கே 2x = 2, ஸோ x = 1. ஸோ இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் நமக்கு 2 ரூட் வந்திருக்கு. ஏன்னா இது குவாட்ரிகேஷன். ஒரு இது +1 வந்திருக்கு, இன்னொரு இது -1/2 வந்திருக்கு. ஸோ இந்த 2 வேலையுமே நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நான் x = -1/2 எடுத்தால் என்ன ஆகும்னு செக் பண்ணலாமா? நீங்கள் எதில் ஒன்று சப்ஜெக்ட் பண்ணி பாருங்கள். நான் எதில் வேணாலும் சப்ஜெக்ட் பண்ணேன். நான் இப்போ 3x - 1 இப்போ நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ 3 × -1/2 -1 வரும். நீங்கள் பண்ணிங்கன்னா -3/2 -1 எல்சிஎம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டினாமினேட் 2 வரும். இது கிராஸ் ஆகும். ஸோ -5/2 வரும். ஏதோ ஒரு வேல்யூ. ஆனால் அந்த வேல்யூ எதில் வரும், உங்களுக்கு நெகட்டிவில் வரும். இது எல்லாமே இந்த சைடோட லென்த் எப்போவுமே என்ன இருக்காது, உங்களுக்கு நெகட்டிவில் வராது. லென்த் எப்போவுமே ஒரு 3 மீட்டர் 3 சென்டிமீட்டர் 2 மீட்டர் அப்படி தான் சொல்லுவோமே தவிர நெகட்டிவில் சொல்ல மாட்டோம். ஸோ கண்டிப்பாக x = -1/2ங்கிறது we cannot take. this is not possible. 2 வேல்யூக்காலும் இந்த x = -1 நம்ம யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் x = 1. x = 1 போடும்போது இதோட லென்த் எப்படி வரும்னா சேமாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.